நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்முடைய திமுகவின் சைதை சாதிக் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். சூலூர்ல ஒரு 10 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொன்னாங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு 6 மாசம் மௌனமா இருக்கணுமா? 6 மாசம் திமுக பேசவே கூடாது, இதாங்க அரசியல் நாகரிகம்னா அந்த நாகரிகத்தை கொல்லிய வைங்கன்ற. நாடாள தெரியாதவர் மேடை சரியில்லைன்றாரு. 5000 கோடி ரூபாய் சொத்தை ஆக்கிரமிப்பாளரிடத்திலிருந்து மீட்டால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. 200 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்தால் அது மாமா விஜய் ஆட்சி. பழனிக்கே மொட்டை போட்ட கும்பல் எதுனா நம்ம விஜய் மாமா தான். ஒரு ஜெயலலிதா, ஒரு எம்ஜிஆர், ஒரு மோடி, இதுதான் விஜய். சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம். நீங்க இப்போ வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். தாவிக ஆட்சி அமைத்து 70 நாட்கள் ஆகிறது. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரொம்ப விரைவா செயல்படும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மக்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கிறது. ஒரு அரசு எப்படி செயல்படக்கூடாதுன்னுக்கு உதாரணமாக இருக்கிறது. ஆமை வேக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே ஆமையை தலைகீழாக போட்டு விட்டால் அந்த ஆமை எப்படி ஒரே இடத்தில் இருக்குமோ அதே போல் ஆட்சி துவங்கின இடத்தில் தான் இருக்கிறது. எந்த விதமான முன்னேற்றமோ செயல்பாடோ நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அது சின்ன உதாரணமாக உங்களுக்கும் எனக்கும் பார்ப்போருக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, கடந்த 20 நாளாக சென்னையில் சிறு தெருக்கள் முதல் மிகப்பெரிய சாலைகள் வரை ஒரு போக்குவரத்து நெருக்கடி, ஒரு டிராஃபிக் ஜாம். ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் எந்த இடத்துலையும் ஒரு காவலரும் இல்லை? அவங்களுடைய வேலை என்ன? அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? ரோட்டில் போகிற ஆட்டோ ஓட்டுற, கால் டாக்ஸி ஓட்டுற, சொந்த வண்டி வச்சுருக்கிற, வேலைக்கு போகிற, ஆஃபீஸ்க்கு போகிற, மருத்துவமனைக்கு போகிற யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. கடந்த 20 நாட்களாக தமிழ்நாட்டில், இது குறிப்பாக சென்னையில் அதிகப்படியான போக்குவரத்து நெருக்கடி. எங்க இந்த 60 நாளில் என்ன எல்லாமே 2 மடங்காக பெருகிடுச்சா? இல்லை சாலைகள்லாம் சுருங்கிடுச்சா? இல்லை. ஏன் இப்படி? ஏன் எதுவுமே ஒழுங்காக இல்லை? ஏன் எதுவுமே முறையாக செயல்படல? சிஸ்டத்தை மாத்திரன்ட்டு சிஸ்டத்தையும் ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்க? அங்கே எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குது. மக்கள் முதுகு சொரியன்ட்டு கொல்லிக்கட்டை எடுத்து அவங்க முதுகில் சொரிஞ்ச கதையாக போயிடுச்சு இந்த ஆட்சி. ஸ்தம்பித்து நிற்கிறது, ஒரே இடத்துல ஆமையை திருப்பி போட்ட மாதிரி நிற்குது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? ஏன்னா அடுத்தடுத்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அது எப்போ அறிவிச்சு எத்தனை முறை ரத்தாகி எப்போ ஆரம்பிச்சாங்க? அதுக்கு பேர் உடனே செயல்படுத்தினதா? அந்த திட்டத்துக்கான அதிக அந்த அமைப்பு திட்டம் இல்லை, அது அமைப்பு. காவல்துறையில் ஒரு பிரிவு, அமைப்பு கூட இல்லை, பிரிவு. அந்த பிரிவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன? இப்போ எஸ்பி லெவலில், கமிஷனர், டிசி லெவலில் ஒரு போலீஸ் ஸ்போர்ட்ஸ் அமைப்பாங்க. இது வந்து டிசி படை, கமிஷனர் படை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இது பவர் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் என்ன? கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது பாலியல் கொடுமையோ அல்லது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் சிங்கப்பெண் படைக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னா, சிங்கப்பெண் படையில் இருக்கிற போலீஸுக்கே பாலியல் தொந்துருமா சமீபத்துல வந்திருந்தது. என்ன பண்ண முடியும்? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை அவுத்து போட்டு பெண் தானே. ஆமா, அந்த தைரியம் எப்படி வந்தது? அவங்க பெண்ணா பெண் இல்லையான்ற கேள்வி இல்ல. இவங்களை நம்மள பிடிக்கதான் இவங்களை போட்டிருக்காங்க தெரிந்தும் அந்த தைரியம் எப்படி வந்தது? இல்லை இவங்க மீது அப்படி பார்வையை செலுத்தினால் அந்த தண்டனை எப்படி இருக்கும்? அந்த அச்சம் வரலையே. அந்த அச்சம் வரக்கூடிய அளவு படையை பார்த்து அச்சம் வரணும் வேலை. அந்த படையில் இருக்கிற ஒருவருக்கே தொந்தரவு தர தைரியமும் அந்த அச்சம் வராத அளவு தான் அந்த படை இருக்கிறது. இதை நீங்க சொல்றதை ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டாலும் செய்திகள் வருது. அதுக்கு முன்பாக முதல் திட்டமா 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சு இந்த மாசம் கரண்ட் பில், அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு கரண்ட் பில்லு போய் கட்டுறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அது திட்டமா சாபமான்னு சொல்லுவாங்க. இல்ல அது வந்து என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அதுக்கு அடுத்து இருந்துதான் கணக்கிடப்படும். ஆமா, 70 நாள். ஆமா, 70 நாள் ஆயிடுச்சு இல்லைங்க. கரண்ட் பில் 60 நாள் தானே. 60 தான். இப்ப யூனிட் கரண்ட் எடுத்திருப்பாங்கல்ல, கட்ட போனவங்கிட்ட போய் கேளுங்க.
அவர் அறிவிச்ச அந்த 200 யூனிட் மின்சாரம் ம். திமுக ஆட்சியில் நீங்க எவ்வளவு கட்டிட்டு இருந்தீங்க. ம். இப்போ நாங்களாம் இப்போ எதுவுமே சொல்ல வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. மக்களே தெரிஞ்சுக்குவாங்க. அனுபவிக்கணும். தெரிஞ்சுக்கிறது வேறங்க, அனுபவிக்கணும். இல்ல இது ஏதோ சாபம் விடுற மாதிரி இல்ல. சாப்பிடலாம் இல்லைங்க. தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம எடுத்து காதல மாட்டிக்கிட்டேன். தங்கம் இன்ஃபெக்ஷன் ஆகாது, ம். தகரம் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆமா. அது மாட்டின பிறகுதாங்க தெரியும். அது வரைக்கும் பளபளப்பா தான் இருக்கும். Okay, இல்ல. சில பேருக்கு கவரிங் நாங்க ஒத்துக்காது தெரியுமா. ஆமா இதெல்லாம் வரும். அலர்ஜி வரும். அலர்ஜி வரும். ம். நாங்க சொன்னோம். இப்ப ஸ்டாலின் தாவேக்காவை தங்கம். கவரிங் கூட நீங்க கம்பேர் பண்றீங்க. ஆமா நாங்க சொன்னோமே. Okay. டேய் ஸ்டாலின் தங்கம்டா, இது கவரிங்டா, ம். வேணாம். ம். பார்க்க தங்கத்தை விட கவரிங்கு பளபளன்னு. பளபளன்னு இருக்கும், ஆனா உடம்புக்கு ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிடும். ம். கேட்கல. பளபளப்பு தான் தேவைன்னு வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு உடம்பெல்லாம் அலர்ஜி. வெளியே சொல்லவும் முடியல, காட்டவும் முடியல. அந்த நிலைதான் விஜய்க்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுடைய நிலை. அலர்ஜினா ஒரு நாள் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிரும் இல்லையா? அது தெரியாம மருந்து போட்டு இருக்கிறது தான். ஓகே. இல்ல இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வைக்கக்கூடிய வாதம் நாங்க புதுசு, நாங்க வந்து புதிதா வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுமே திமுகவுமே 6 மாச காலம் டைம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாம எல்லா விஷயத்துக்கும் குறை காண்றது அப்படிங்கிறது சரியா? சூலூர்ல ஒரு 10 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொன்னாங்கல்ல, ம். அதை பத்தி பேசுறதுக்கு 6 மாசம் மௌனமா இருக்கணுமா? முடியாது. இதுக்கு 6 மாசம் பேசாம இருக்கட்டுமா? 85 வயசு பாட்டியை 2 பேர் கற்பழிச்சாங்கல்ல, அதை பத்தி பேச 6 மாசம் மௌனமா இருக்கட்டுமா? வேளச்சேரி பூங்கால 60 வயசு பாட்டி 4 வடமாநில வாலிபர்கள் ம். மனநல பாதிக்கப்பட்ட அம்மாவை கற்பழிச்சாங்கல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு 6 மாசம் மௌனமா இருக்கணுமா? ஊரெல்லாம் குட்கா விற்கிற கேஸ்ல தாவேகா நிர்வாகிலாம் கைதாகிறாங்களே, ம். அதுக்கு 6 மாசம் பேசாம இருக்கணுமா? 100 பெண்களை வீடியோ எடுத்து ஆபாச படம் எடுத்து டெக்ஸ்டாக்சர் கொடுத்த சேலன் தாவேகா நிர்வாகி கைது பண்ணு பேசாம இருக்கணுமா? புரியல எனக்கு என்னன்ட்டு. திருவள்ளூர்ல 3 வயசு குழந்தை ஆமா. ஞாபகம் இருக்கா? ம். பேசாம இருக்கணுமா? இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக இதுவும் ஆட்சியில 6 மாசம் நடக்கலையா? கழிச்சு தான் பேசணும். அதான் நாகரிகம்னா அந்த நாகரிகத்தை கொள்ளிவீங்கன்ற. இதெல்லாம் 6 மாசம் கழிச்சா நீங்க பேசணும். ம். விஜய் புதுசுங்க, அவருடைய அமைச்சரவையெல்லாம் புதுசுங்க, 6 மாசம் திமுக பேசவே கூடாது, இதாங்க அரசியல் நாகரிகம்னா அந்த நாகரிகத்தை கொள்ளிய வைங்கன்ற. இது என்ன நாகரிகம்? நாங்க 6 மாசம் கழிச்சு விமர்சனம் பண்ணுவோம்னு சொன்னது என் தாய் மாமன் சீர் தருவேன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி. திட்டங்களுக்கு. ஓகே. நீங்க 6 மாசம் கழிச்சு கேட்போம்னு சொன்னது முதியோர் பென்ஷன் 3000 ரூபாய் சொன்னீங்கல்ல, அதை பத்தி. நாங்க 6 மாசம் கழிச்சு குரல் எழுப்போம்னு சொன்னது 2500 ரூபாய் தருவோம் மாசம்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி. ம். நாங்க 6 மாசம் கழிச்சு பேசுவோம்னு சொன்னது நீங்க அறிவிக்க போற திட்டங்களை பத்தி, நடக்கிற கேவலங்களை பத்தி இல்ல. இப்போ திமுக ஆட்சியில இந்த மாதிரியான ஒரு கேவலங்கள் நடக்கும்போது அந்த நடவடிக்கை வந்து துரிதமாக எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இப்ப தாவேகா ஆட்சியிலையும் அதே தான் எடுத்து வைக்கிறாங்க. என்ன நாங்களும் நடவடிக்கைங்க? அப்ப எங்க ஆட்சி நடவடிக்கை எடுத்தாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க ஆமா இல்லையா? எடுத்தாங்க. ஆனா அப்புறம் மேடை இவர் என்ன பேசினாரு? ம். தவறு நடக்குது, திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்குது, அப்படியா பேசினாரு? அது ஆபியஸா எதிர்க்கட்சினா இப்படிதானே பேசி ஆகணும். அப்படி இல்லையே, ம். அது ஒரு தலைவருக்கான அழகு இல்லையே. ம். அப்ப அதே எதிர்க்கட்சி இப்ப பேசினா ஏன் உங்களுக்கு எரியுது? ஏன்னா நம்ம நாகரிக அரசியல் செய்யறோம் இல்லையா? என்ன நாகரிக அரசியல்? அதுதான் சொல்றேன். ம். எது நாகரிகம் எது அநாகரிகம் நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் பிரச்சனையே. ம். இப்ப நான் பட்டியல் போட்டு 10 விஷயம் சொன்னேன். ஆமா. இந்த 10க்கும் பேசாம இருந்தா தான் நாகரிகம்னா அந்த நாகரிகத்தை கொள்ளி வைங்கன்னு. ஐயா நீங்க தான் சொன்னீங்க, ஸ்டாலின் அங்கிள் கத்தனது நாங்களா நீங்களா? ம். விஜய் அவர்கள். பள்ளி மாணவி முதல் வயசான பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல கேட்டது யாரு? ம். அவர் தானே. ஆமா. இன்னைக்கு அவர் ஆட்சியில் அச்சனை என்ன? இதுக்கு வந்து தனி மனித ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறார். இது எப்படி என்னால தடுத்து நிறுத்த முடியும்? ஒவ்வொருத்தங்களும் நினைக்கணும். அது சொல்லுகிறவர் தான் முதல் துவங்கணும். நீங்க யார் சொன்னதா சொல்றீங்களோ ம். அந்த தனிநபர் ஒழுக்கம் அவரிடத்திலிருந்து துவங்கினால் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அது அழகாக இருக்கும். ஒண்ணு தனிநபர் ஒழுக்கம் தான். பாதி கள்ளக்காதல் பிரச்சனை, 40% பாலியல் சீண்டல்கள், ம். சின்ன பொண்ணுங்க மேல பசங்க மேல கை வைக்கிறதெல்லாம் கூட தனிநபர் ஒழுக்கம் இல்லாதது தான். ஆமா. இதுதானே கடந்த ஆட்சியிலே நடந்தது. ம். அப்ப இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசலையே. ம். இது குடும்பத்தால் ஏற்பட்டது, இது தந்தையின் கள்ளக்காதலால் ஏற்பட்ட பாலியல், இது தாயின் கள்ளக்காதலால் ஏற்பட்ட பாலியல், இது தனிநபர் அப்படி பட்டியல் போட்டா பேசுனீங்க இல்லையே. 19 அடிச்சு விட்டீங்க. ம். இப்போ அது என்னங்க? அது உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. தக்காளி சட்னியா?
நாடாள தெரியாதவர் மேடை சரியில்லைன்றார் இன்னைக்கு. ஆட தெரியாதவங்க காடு சுளுக்குன்னு அந்த மாதிரி சொல்றீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச அந்த அமைச்சரவை கூட்டம், ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஊழல்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்மளால பார்க்க முடியுது. இந்த பக்கம் வந்து யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அமைச்சரா இருந்தாலுமே உங்க பதவியை விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இவங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, மீண்டும் நடக்குது அப்படின்னா எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய முதலமைச்சரை தாண்டி ஒரு பவர் சென்டர் அங்க வானிலை மையம் எப்போ எச்சரிக்கை தரும் தெரியுமா? மழை பெய்ய ஆரம்பிச்சதான் எச்சரிக்கையை கொடுக்கும். ஆமா இல்லையா? ஊழல் நடந்தா நடவடிக்கை எடுப்பேன்னா அப்ப ஊழல் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஊழலே நடக்கலைங்க, அந்த சப்ஜெக்ட் வர வேண்டிய அவசியம். அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்ப எங்கேயோ புகை இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையாது. எங்கேயோ புகைஞ்சிருக்கு. அது உடனே தான் கிளீன் சீட் காமிக்கிறதுக்காக ஊழல் செஞ்ச யாரா இருந்தாலும் விட மாட்டேன். இந்த டைலாக் 91 ஜெயலலிதா சொன்னது, அதே ஜெயலலிதா 2001 சொன்னது, அதே ஜெயலலிதா அதே ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போன வரலாறும் உண்டு. கிளீன் ஊழல் செய்தால் விட மாட்டேன்னு இவர் சொல்றாரு. யாரு? தமிழ்நாட்டில் கார் வாங்கினா அதிக வரி கட்டணும்னு பாண்டிச்சேரியில் கார் வாங்கினாரு. அவர் சொல்றாரு ஊழல் செய்தால் முறைகேடு செய்தால் வேடிக்கை பார்க்கணும். இந்த சப்ஜெக்ட் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த அமைச்சரவை கூட்டம் மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு, எங்க ஆட்சியில ஊழல். அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க தூய சக்தின்ட்டு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்ன நடந்தது? பழனி விவகாரம் வந்தீங்களா? யாராலையும் இருக்கு. திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக திரு மாண்புமிகு PK சேகர்பாபு இருந்த பொழுது 5339 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளரிடத்திலிருந்து மீட்டோம். யாரு? திமுக. 5000 கோடி ரூபாய் சொத்தை ஆக்கிரமிப்பாளரிடத்திலிருந்து மீட்டால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி. ஆனால் 200 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்தால் அது மாமா விஜய் ஆட்சி. அந்த முதல் பேட்டியிலிருந்து இன்று காலை கூட இன்னைக்கு அதிகமா பத்திரிகையாளர் சந்திக்கிற அமைச்சரா ரமேஷ் இருக்கிறார், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அவருடைய முதல் பேட்டியிலிருந்து இந்த பேட்டி வரைக்கும் எடுத்து பாருங்க ஊடகவியலர்லாம். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு வருதா இல்லையா? நாங்க நேரம் அவர் தான் திருடினார், அவர் தான் வித்தார், அவர் தான் வாங்கினாரெல்லாம் சொல்லல. துறை உங்களை சார்ந்தது இல்லையா? தமிழ்நாட்டில் 38,000 கிராமத்தில் 350 ஒன்றியத்தில் 300 நகர சபையில் 650 டவுன் பஞ்சாயத்துல எந்த மூலையில ஏதாவது ஒரு தவறு நடந்தால் ஸ்டாலின் பதவி விலகணும் சொன்னது யாரு? இதே அணில் குஞ்சுகள் தானே, அதனுடைய தலைவர் தானே. இன்னைக்கு எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. எதிர்கட்சி கேட்க மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? இன்னைக்கு உங்களை ஆதரிக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்று பழனியில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதாவது சொல்லுவாங்க, எல்லாரும் போய் பழனிக்கு மொட்டை போடுவோம். பழனிக்கே மொட்டை போட்ட கும்பல் எதிரானா நம்ம விஜய் மாமா தான். இவங்க தப்பே பண்ணல, கிளீன் சீட். அதிரடி நடவடிக்கை எங்க? சிபிசிஐடி விசாரணை. ஏன் நீ யாரு தெரியுமா போய் ரைடு பண்ணிருக்கானுங்க? அது சாட்சி கையெழுத்து போட்டாராம் ஒருத்தர். வாங்கினவர் இன்னும் கைது பண்ணல, வித்தவரை கைது பண்ணல. ஏன் அந்த ரிஜிஸ்டர் லீவ்ல போனாரு கேட்கல, ஏன் கொடைக்கானல் இங்க வந்தாருன்னு கேட்கல, யார் அழுத்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டது அது கேட்கல. இவங்க வீட்டுலாம் ரைடு நடக்கல, வாங்கினர் வீட்டுல ரைடு நடக்கல, வித்தவர் வீட்டுல நடக்கல, கையே சாட்சி கையெழுத்து போட்டாராம் ஒருத்தர். தமிழ்நாட்டு மக்களை முட்டாளே முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? எப்பதான் முதலமைச்சர் வாயை திறப்பாரு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து செயல்பாடுகள்ல காட்டுவோம் அப்படின்னு. சார் ஒண்ணு பேசுங்க இல்ல செய்யுங்க. ரெண்டுமே இல்லையே சார். ஒண்ணு பேசுங்க, பேச சொன்னா ஸ்டைல் பண்றீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, ஆக்ஷன் காட்டுறீங்க, அதையும் செய்ய மாட்டீங்க. சட்டசபையில கேள்வி கேட்டா வீட்டுல போய் ட்விட்டர்ல சொல்றீங்க. அதுவும் யார் சொல்றாங்க அப்படிங்கிறது அது தெரியாது. கேள்வி நேர்நேரா சொல்ல மாட்டீங்க. இன்னும் எத்தனை மாதம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற போகிறீர்கள்?
இப்போ இந்த வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழனி விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கேட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை வேணுமா இந்த வழக்குல? எனக்கு சிபிஐ விசாரணை போய் இந்த வழக்கு ஒரு 15 வருஷம் தள்ளி போறதை விட சிபிசிஐடியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். மாநில அரசு துரிதமா செயல்படும். மாநில அரசு துரிதமான செயல்படாது. நம்ம கேள்வி கேட்கலாம், ஓகே, இல்ல இதை வச்சு கோர்ட்டுக்கு போகலாம். சிபிஐ கிட்ட போய் எத்தனை வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு இல்லை. அதனால அது அது சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? மத்திய அரசு கண்ட்ரோல்ல. இவர் யார் கண்ட்ரோல்ல இருக்காரு? அது இன்னும் சரியா நம்மளால சொல்ல முடியாது ஆதாரம் இல்லாம. அதுதான் எல்லாத்தையும் வடிவில் ஒரு படத்துல நான் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்படா கண்டுபிடிச்சிருங்கன்னு கேட்பாரு. நீ எல்லா வேஷையும் போட்டு வர தலையில இருக்கிற கொண்டையை மறைக்காம இருக்கிறீன்ற மாதிரி தான் ஒரு கதை. நம்ம பேசும்போது பேசியிருந்தோம் திமுக ஆட்சியில HRNCக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்தோம்னு. அதுல ஒரு சின்ன சர்ச்சை ஒன்று உருவாகி இருந்தது. அப்படி மீட்டெடுக்கும் போது இனாமா கொடுக்கப்பட்ட நிலங்களுமே சேர்த்து மீட்டெடுக்கப்பட்டுடுச்சு. அதுக்கான தடையை நாங்க நீக்கிருக்கோம். சேகர் பாபு போய் ஒவ்வொரு கோயில் எடுத்து போய் நின்று மீட்கல. அதுக்குன்னு துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அலுவலர்கள், தாசில்தார், அங்க இருக்கிற சர்வேயர், இவங்க தான். ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஊர்ல தனிப்பட்ட வஞ்சன்சியாலேயோ அல்லது தெரியாமையோ நடந்திருக்கலாம். நான் நடக்கவே இல்லைலாம் சொல்லல. இப்ப என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு மூலையில ஒரு சர்வேயர் செய்த தப்புக்கோ, ஒரு கோயில் ட்ரஸ்டி செய்த தவறுக்கோ, கோயில் அதிகாரி செய்த தவறுக்கோ இன்னைக்கு திமுக குத்துறீங்கல்ல. ஏதோ ஒரு மூலையில நடந்ததுங்க. ஆனா பட்டவத்தனமா தெரிகிற சம்பவங்களுக்கு விஜய் யாரும் குறை சொல்ல மாட்டாங்களே. கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேற. இன்னும் இப்பதாங்க வந்திருக்காரு, ஒரு 6 மாசம் ஆகட்டங்க. அது எப்படி? சரி, கோயில் எடுத்த மீட் இருக்கும். பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணிச்சு? கோயிலுக்கு எதிரான திமுக, சாமிகளுக்கு எதிரான திமுக, உணர்வுகளுக்கு எதிரான திமுக, என்னென்ன கலப்ப முடியுமோ எல்லாம் கலப்புனாங்க. ஆனா 1000 கோயிலுக்கு குடமுழுக்க நடத்தி, கோயிலுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்து, பூசாரிக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து, பூசாரி பசங்களுக்கு படிக்க வச்சு, அவங்களுக்கு கல்வி உதவி கொடுத்து, எல்லா கோயிலுக்கும் மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்து, எல்லா கோயிலுக்கும் பூஜைக்கு பணம் கொடுத்து, எல்லாம் மீட்டு வந்து அவருடைய ஆன்மீகம் அவர்களுக்கு, நம்முடைய கொள்கை நமக்கு, ஆட்சி எல்லாருக்கும் சமமானது ஆட்சி நடத்தினார் நம்முடைய தலைவர் ஸ்டாலின். இங்க இப்போ நம்ம பேசும்போதே பாஜகவை பற்றி பேசியிருந்தோம். இந்த விவகாரம் வந்து சமீபமாக பேசப்பட்டு வருது, சர்ச்சையாக இருக்கு. பாஜகவை இத்தனை நாள் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு கூடிய விரைவில் பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது. இந்த ஜோசியம் பார்த்தவர் யாரு? முதல்ல ஜோசியம் பழிக்கிறது இல்லை. கைரேகை பார்க்கலான்னுவாங்க. கலைஞர் கேட்டார், கையே இல்லாதவனுக்கு எதை பார்ப்பீங்கன்னாரு. மாதிரி இது சொன்னது யாரு? நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர். அவரே முன்னாள் RSS காரர். நான் முன்னாள்ன்ற சொல்ல முடியாது, இப்பயும் ஒரு RSS காரா கூட இருக்கலாம். எங்களை விமர்சனம் செய்பவர்கள்லாம் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கணும், பலாப்பற்றியா சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, பல கட்சிக்கு போய் வந்துடா இருக்கக்கூடாது. கற்பனையில் பேசுறாரு, கற்பனை உலகத்தை உலாவுகிறார். அவர்கள ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. அவரை பத்தி ஒண்ணு சொல்றேன். அவருடைய செய்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், வீரியமா இருக்கும், அவர் செய்தியை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, ஒரு அமைச்சராச்சே எப்படி எடுத்துக்கலாம்னா, அடிக்கடி மின்சாரம் கட்டாவதுக்கு காரணம் ஃபீஸ் கேரியில புடிங்கன்னு போயிடுறாங்க, அதுக்கான ஆதாரத்தை விளைவிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு வீடியோ கூட வந்தது. ஃபீஸ் கேரியரை பிடிக்கிட்டு போறாங்க. அது எப்படி நைட்டு மதியானம் 2 மணி ஃபீஸ் கேரியரில் பிடிக்கிட்டு போயின்னா நைட் 2 மணி கரண்ட் போகும். ஃபீஸ் கேரியரில் பிடினா எப்போ கரண்ட் போகணும்? அப்போ போகணும், உடனே கொண்டு. சரி, நீங்கள் பிடிங்கிட்டு போன காட்டுற டைம் 12:30 மணி, மதியம் 12:30 மணி, கரண்ட் போடுறது நைட்டு 12:30 மணி. என்னங்க இது? சேட்டை படத்துல வர மாதிரி நீங்க வரும்போது அடிச்ச காலிங் பெல் தாங்க இப்ப அடிக்குது, அந்த மாதிரி தான் இருக்கு. அதுதான் நிர்மல்குமார். ஓகே, இல்லை இப்போ அவரு சொல்றாரு, அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அதை உண்மையாக்குற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் விஷயத்தை எடுத்துக்குவோம். இந்த விஷயத்துல காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, திமுக எங்களுக்கு இந்த விவகாரத்துல, நாடாளுமன்ற விவகாரத்துல அப்படி கேட்பதற்கும் பேசுவதற்கும் அருகதையே இல்லாத கட்சி காங்கிரஸ். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனோம். அதனால காங்கிரஸ் அதை எதிர்பார்க்கவும் கூடாது. காங்கிரஸ் முதல்ல எங்களுக்கு அச்சல் எடுக்க வேண்டிய தேவையில்லை. காங்கிரஸ் எங்களுக்கு மதச்சார்பன்மை பற்றியோ, கூட்டாட்சி தத்துவத்தை பற்றியோ, எங்களுக்கு ஜனநாயகத்தை பற்றியோ, எங்களுக்கு காங்கிரஸ் லட்சம் எடுக்கவோ
அவரோடு சேர்ந்து தான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் என்னைக்குமே ஆதிக்க மனப்பான்மை கொண்டது. அதனுடைய விளைவு பல மாநிலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து பண்ண விஜய் ஒன்றும் வேண்டாம். விஜய்க்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தரக்கூடிய தொகுதி மறைவரவை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு நீங்கள் முட்டு கொடுக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. அப்புறம் எங்களை விட்டு ஓடி போனீங்கல்ல, அப்புறம் எங்ககிட்ட ஆதரவு கேளுங்க. கொடுக்க வைக்க முடியுமா? கொடுப்பாரா விஜய்? பேசுவாரா? இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் வந்த ஒரு எம்பியை கூட காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பிரச்சனை வந்தா என்ன ஆகணும்? பேசணும், நாடாளுமன்றத்துல நிலைப்பாடு எடுக்கணும். நிலைப்பாடு முதல்ல எடுக்கணும். முதல்ல நிலைப்பாடு எடுக்கணும். ஆதரவா எதிர்ப்பான்னு எம்பி இருந்தா தானே அந்த பிரச்சனை. எம்பியே இல்லைன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு, ஈயும் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அதுதான். நீங்க இப்போ காங்கிரஸ் வந்து ஆதிக்க மனப்பான்மையுடையதுன்னு சொல்றீங்க. இது இத்தனை நாள் தெரியலையா கூட்டணி கூட இருக்கும்போது? சரி, எங்களுக்கு தமிழ்நாட்டு மாதிரி தான் பார்வை தான் பார்க்க முடியும். நான் பொதுவாக அரசியல் பார்வையில சொன்னேன், இந்தியா ஃபுல்லா அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதனால் இழந்தது என்ன அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல எங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க, நாங்க அவங்க கூட்டணியில இல்லை. அவங்க எங்க கூட்டணியில இருந்தாங்க. அதெல்லாம் அதை பத்தி பிரச்சனைகள் எழல. தமிழ்நாட்டோட நலன் வந்து முக்கியம் அப்படின்னு இப்போ கூட பேசுறீங்க. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல நாங்க வந்து இறுதி நிலைப்பாட்டை வந்து அதோட உள்ளடக்கத்தை பார்த்துட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்பயும் தெளிவா சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி முதல்ல இந்த தொகுதி மறையறைவை எதிர்த்தது இந்தியாவில் முதல் கட்சி திமுக தான். அதனுடைய பாதிப்பை எல்லா கட்சிகளும் பட்டியலிட்டு சொன்னதும் திமுக தான். இதை வடநாட்டில் எந்த கட்சியும் எதிர்க்கல. ஏன்னா வடநாட்டில் யாருக்கும் பாதிப்பு இல்லை, அவங்க கூடுதல் இடம் கிடைக்கிறது. பாதிப்பு நமக்கு தெலுங்கானாக்கு, ஆந்திராக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு தான். 5 இந்த தென் மாநிலங்கள் மட்டும்தான் பாதிப்பு, வட மாநிலங்களுக்கு இல்லை. அது முதலில் விழித்து கொண்ட கட்சி திமுக, முதலில் அறிக்கை விட்ட கட்சி திமுக, போராடிய கட்சி திமுக, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய கட்சி திமுக, தீர்மானம் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய கட்சி திமுக. இந்தியாவில் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைத்த பெருமை திமுகவுக்கு உண்டு. திமுகவுடைய ஒரே நிலைப்பாடு என்னன்னா, எங்களுக்கு 7.2 தொகுதி மறையறையில தமிழ்நாட்டு கிடைக்க வேண்டிய எவ்வளோ 7.2 கிடைக்கணும், அதுதான் தரணும் சட்ட பிரகாரம், மரபு பிரகாரம். அந்த 7.2 கிடைத்தால் நாங்கள் ஆதரிப்போம். 7.2ல வரல, 2ல 7 தரேன்னு சொன்னா கூட அது ஏத்துக்க மாட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அவங்க 7.2 தரேன்னு சொல்லலையே, சொல்லல. அப்படின்னா நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. இல்ல, அப்ப நம்ம தெளிவு. அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் விகஜாதர அடிப்பு எங்களுக்கு கணக்கு 58 வரணும், இப்ப 39 இருக்கு, 58 எம்பி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ தரமாட்டேங்கிற, நீ ஏமாத்துற. எங்க பாயிண்ட் 7.2 எங்க நிலைப்பாடு, எங்கள் குறிக்கோள், எங்கள் கொள்கை 7.2 தரேன்னு சொல்லு. அப்படி தந்தது அப்படின்னா நம்ம பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்போம். பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்ல, அந்த மசோதாவிற்கு. பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வேற, மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது வேற. பாஜக ஆட்சி கவிழ போது திமுக போய் ஆதரவு கொடுக்குதுன்னா நீங்க சொல்ற பாயிண்ட். அந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய, அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தது, அன்னைக்கு வந்த மசோதா தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தது. 59 நாடாளுமன்ற உறுப்பினர் தர வேண்டிய இடத்தில் வெறும் 42 பேர் இல்ல 44 தான் கணக்குல இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இன்னைக்கு நாங்க 7.2 கேட்கிறோம். 7.2க்கு எத்தனை எம்பி வரணுமோ அத்தனை எம்பி வரும் சொன்னா ஆதரிப்போம். ஆனால் பாஜக அதை செய்யாது. அதனால போகாத ஊருக்கு வழி கண்டுபிடிக்கிறதை விட அதை பத்தி பேசாம இது நல்லது. அதை பத்தி பேசல அப்படின்னாலுமே இப்போ நம்ம தமிழகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த சமீபத்திய பேச்சு, எதுக்காக திமுக அதிமுகவுக்கு ஹைப் கொடுக்கணும், அதிமுக திமுகவுக்கு ஏன் ஹைப் கொடுக்கணும்? ஹைப்ல எதுவும் கொடுக்கல இது வரைக்கும். அதிமுகவை யாராலே அசைக்க முடியாது, அது ஹைப் இல்லையா? நீங்க என்னுடைய பேச்சுகளை நீங்க 6 மாசம் முன்னாடி மேடையில் கேட்டிருந்தீங்கன்னா பிஜேபி கூட இருந்தபோது சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் அதிமுக தேவை கூட்டு எங்களுக்கு அவங்க தான் நடந்தது. அப்போ நானே பேசியிருக்கேன், தமிழ்நாட்டில் அதிமுக தேவை, அதிமுகவை பாஜக அழித்து கொண்டிருக்கிறது, பாஜக மலைப்பாம்பு அதிமுகவை மூழ்கி கொண்டிருக்கிறது. நான் பேசி, நாங்கள் 2 பேரும் பங்காளிங்க தான், பங்காளி சண்டை தான் இது, ஆனால் பிஜேபி வந்துடக்கூடாது பேசியிருக்கிறோம். ஆனால் எலெக்ஷன்ல யார் யார் மோதிக்கிட்டா? திமுக அதிமுக, அவ்வளோதான். அதுக்கு 2 பேரும் ஒன்றாயிட்டுன்னு அர்த்தமா? இல்லை. ஆனால்
ஆர்எஸ்எஸின் பினாமியாக கள்ள குழந்தையாக இன்று வேஷம் போட்டு நடித்து கொண்டிருக்கிற இந்த விஜயால் தமிழ்நாட்டு இடஒதுக்கீடுக்கோ இந்த தொகுதி பிரச்சனைகளுக்கோ மொழிக்கோ கலாச்சாரத்திற்கோ மண்ணுக்கோ ஆபத்து வந்தால் எதிர்காலத்தில் தலைவர் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு திமுக கட்டுப்படும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போதே இன்னொரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. 6 மாதத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படிங்கிறது. இது இவரு மட்டும் கிடையாது, தொடர்ந்து நிறைய பேர் சொல்றதை நம்ம திமுக சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எதை மீன் பண்ணி 6 மாதத்தில் ஆட்சி கவிழும்? மேடையில் பேசுற பேச்சு அது. ஓகே, உள்நோக்கம் எதுவும் இல்லை? எதுவும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுவுமே உள்நோக்கம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அன்னைக்கு அவர் சொல்லிட்டு இருந்த காலகட்டம் சூழ்நிலை வேறு, இப்பொழுது வேறு. நினைத்தால் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் நீடிக்கும். ஆனால் அதே நேரத்தில் எப்போ கவிழுன்றது யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது. 5 வருஷம் இந்த ஆட்சி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, 31 தாங்க தேர்தல் அப்படின்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஓடும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் எங்கே ஸ்டாப் ஆகும், யாரால் ஸ்டாப் ஆகும், யார் பிரேக் போடுவா, அதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இதை நம்ம இந்த குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தோட இணைத்து பார்க்கலாமா? குதிரை இந்த செந்தில் பாலாஜி அந்த அரூர் எம்எல்ஏ தானே சொல்றீங்க? இல்ல, இப்போ தாவேக்காவுல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விவகாரத்தையும் அந்த அதிமுக சேர்ந்த 6 எம்எல்ஏ போய் தாவேக்கால சேர்ந்தது குதிரை பேரம் மாதிரி இல்லை, குதிரை பேரமே தான். தூய சக்தி கலங்கல் சக்தியா மாறி போனதுக்கு அடையாளம் அதிமுகலேருந்து 6 பேர் போனது. அது நான் ஏற்றுக்க மாட்டேன், வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்லலை. அவருக்கு கம்யூனிஸ்ட்டை சமாளிக்கணும், திருமாவளவனை டெய்லி காலையில் ஒரு அறிக்கை, மதியம் ஒரு அறிக்கை, நைட்டு ஒரு அறிக்கை, அது வெவ்வேறு அறிக்கைகள், ஒரே சப்ஜெக்ட் தான், 3 அறிக்கை, 3 விதமான கருத்து. திருமாவளவன் தொல்லை தாங்க முடியல, கம்யூனிஸ்ட் கூடயே இருக்காங்க, டெய்லி ஒரு போராட்டம், தொல்லை தாங்க முடியல. முஸ்லீம் லீக்கு தெரியாது, காங்கிரஸுக்கு டெல்லி வேணும், இந்த குடைச்சல் இருந்தெல்லாம் சமாளிக்கணும். அதனால மெஜாரிட்டி பெறுவதற்காக நடத்துகிற நாடகம். ஆனால் மத்திய அரசின் மௌனம், அமலாக்கத்துறையுடைய வேடிக்கை பார்ப்பது, மற்ற அமைப்புகள்லாம் வேடிக்கை பார்ப்பது பலத்த சந்தேகத்தை கலப்புகிறது. ஒருவேளை இந்த சம்பவங்கள் திமுக ஆட்சி நடந்திருந்தால் ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கும், அமலாக்கத்துறை என்ன செய்திருக்கும், ஏதாவது ஒரு நீதிபதி தானாக முன் வந்து வழக்கை பதிவு செய்திருப்பாரா இல்லையா, இல்லை வருமான வரித்துறை எங்கெங்கெல்லாம் முகாமிட்டு இருக்கும். இவ்வளவு நடக்கிறது, அத்துமீறல் நடக்கிறது, ஜனநாயக படுகொலை நடக்கிறது, குதிரை பேரம் நடக்கிறது, பட்டவர்த்தனமாக பேட்டி கொடுக்கிறார்கள், காலையிலே ராஜினாமா, மதியம் கட்சியிலே சேர்கிறார்கள், அடுத்தடுத்து உடையும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அனைத்து அமைப்புகளும் வேடிக்கை பார்க்கின்றன. இதுதான் மக்களுக்கு பலத்த சந்தேகத்தை கிளப்புகிறது. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன், பாஜகவோடு நாங்கள் நெருக்கமாக இல்லை, இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் தான் நெருக்கமாக இருக்கிறார்கள். தாவேக்கா பாஜகவை பத்தி பேசல அப்படிங்கிறதுக்காகவும், பாஜக இதுல தலையிடல அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம அவங்க ஒருத்தர் தும்மனாலே நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. 13 வருஷம் உங்க ஆட்சி எடுத்து பாருங்க. நீங்க ஆபரேஷன் தாமரை பண்ணீங்கல்ல, அதுதான் இன்னைக்கு ஆபரேஷன் விஜய் இவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்படி இப்ப தாமரையை பண்ணிருப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும், என்ன கொடுத்திருப்பீங்க தெரியும், ஸ்கிரிப்ட் தெரியும். ஆமா, கோவால என்ன கொடுத்தீங்க, மத்திய பிரதேஷ்ல என்ன கொடுத்தீங்க, ஹரியானால என்ன கொடுத்தீங்க, அருணாச்சல் என்ன கொடுத்தீங்க, மிசோரம்ல என்ன கொடுத்தீங்க, எல்லாம் ஆபரேஷன் தாமரைக்கு என்னென்ன வெப்பன்ஸ் தேவைன்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே வெப்பன்ஸ் தானே இவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தெரிந்த நீங்கள் மௌனமாக வேடிக்கை பார்ப்பது ஏன்? அப்போ அதே வெப்பன்ஸை தான் செந்தில் பாலாஜி அவர்களும் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்கலாமா? இல்லை, எனக்கு அவசியமே இல்லை. அரூருடைய ஒரு எம்எல்ஏ, நாங்கள் அந்த எம்எல்ஏ இளையராஜா அவர் பேரு, அவரை வாங்கிட்டோம்னா ஆட்சிக்கு வந்துடுமா? அது ஒன்று ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் 70 எம்எல்ஏ வேணாங்க, நாங்கள் ஆட்சி அமைக்கணும்னா 70 பேர் பேச முடியுமா? 70 பேர் நாங்கள் பேசிட்டோம்னா நீலாம் முதலமைச்சருக்கு தகுதி கிடையாது. நடக்குமா? சாத்தியம் இல்லாதது. இல்லை இல்லை. ஆமாம், அந்த மூஞ்சிங்களை பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபாய்னா 600 கோடி 180 கோடியா ஏதோ சொன்னாங்க. இவங்களும் 180 கோடி ரூபா கையில் வச்சு சுத்துற ஆளுங்களா? 3 நாள் ஒரு டீம் உன்னுடைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிட்ட பேசுற வரைக்கும் உங்க உளவுத்துறை நீங்க கைட்டினீங்களா?
காவல்துறைக்கு தகவல் தெரியாதா? ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர்கிட்ட தொலைபேசி உரையாடல், வாட்ஸ்அப் உரையாடல், பேச்சுவார்த்தை நடக்குது. இதுவே ஒரு உங்க போலீஸ் கண்காணிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க எந்த கேஸை கண்டுபிடிப்பீங்க? தமிழ்நாட்டு மக்களை எப்படி பாதுகாப்பீங்க? அவங்க பக்கமே திருப்புற மாதிரி இருக்கு சார் இது. எப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் வழக்கு அவசர அவசரமா ஈடி கிட்ட கொடுத்தீங்க? உச்சநீதிமன்றம் சொன்னது, நான் சொன்னதல்ல. கடந்த 15 ஆண்டில் ஈடியால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 1% வழக்கு கூட முடிக்கப்படல. பப்ளுகம் மாதிரி வலிக்கணுமா? நீங்க தப்பிக்கிறது கேஸ் என்ன பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நீங்க அவசர அவசரமா காவல்துறை அறிக்கை விட்டது, 6 பேரை கைது பண்ணிச்சு, ஆட்சி கவிழ்ப்பு போனீங்களா? அதே கோர்ட்ல மனு போட்டீங்கல்ல, அஃபிடோட் போட்டீங்கல்ல, ஏன் அந்த வார்த்தையை நீக்குனீங்க? ஏன் நீக்குனீங்க? சார் நாங்களா சொன்ன ஆட்சி கவிழ்ப்புன்னு? நீங்க தான் சொன்னீங்க. கோர்ட்ல இப்போ போலீஸ் அரசு தாக்கல் செய்கிற மனு யாருது? உங்களுது தான். வழக்கறிஞர் விஜயாலு, போலீஸ் உங்களுது. ஏன் அந்த வார்த்தையை நீக்குனீங்க? கோர்ட்ல நீக்கிட்டீங்க, இங்க மேடையில் நின்று சும்மா டயலாக் விடுறீங்க. அங்க முரண்பாட்டின் மொத்த உருவம் விஜய். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நம்ம பேசினது எல்லாராலையுமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 717 மதுக்கடைகள் மூடப்பட்டது, ரெஸ்டோபார் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற செய்தி. இதை விட முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரசு பள்ளிகள் மூடப்படுது, சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒரு பக்கம் திறக்கப்படுது. இது குறித்தான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இதெல்லாம் ரோட்ல கத்துனாங்கல்ல, விஜய் 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 விஜய்ன்னு. விஜய்க்கு அர்த்தம் வெற்றி. இவங்க விஜய்க்கு வெற்றிக்கு ஓட்டு போட்டு தங்கள் வாழ்க்கையை தோல்வியை சந்தித்தார்கள். அவ்வளோதான். பல ஆசிரியர் பெருமக்கள் டிபியில் போராடினாங்க, எங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்துங்கள், தொகுப்பூதியத்திலிருந்து எங்களை மேலே கொண்டாங்க அப்படின்ட்டு. பள்ளிக்கூடம் இருந்தால் தானே நீ போராடுவ? 6 பள்ளிக்கூடங்கள் 60 நாளில் மூடப்பட்டிருக்கிறது. 10 சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு ஆன்லைனில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிக்கூடம் மூடல், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு திறப்பு. இது 77 எம்ஜிஆர் ஸ்டைல். இது ஓகே. அப்போ இதே மாதிரி நடந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி தனியார் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சியில். அதை துவக்கி வைத்த பெருமை, அந்த வியாபாரம் ஸ்டார்ட் ஆனது அதெல்லாம் 77 தான். ஓகே. 77 to 87 வரைக்கும் உச்சத்தில் போயிடுச்சு. அப்பெல்லாம் எம்ஜிஆர் வழியில் அப்படிங்கிறது இதை தான் சொல்றாங்க. ஆமாம், ஒரு ஜெயலலிதா, ஒரு எம்ஜிஆர், ஒரு மோடி, இதுதான் விஜய். இதில் திருடும் இருக்கு, சர்வாதிகாரமும் இருக்கு, மதமும் இருக்கு, ஃப்ராடுத்தனமும் இருக்கு, மக்களை ஏமாத்துகிற கவர்ச்சியும் இருக்கு. நான் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம் இருக்கு. அந்த எல்லா முகம் தான் இவர். அவ்வளோ பலமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய, தனித்தனியாக ஏமாத்தினாங்கல்ல, இவர் அது 3த்தையும் 5ஐயும் ஒன்றா வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடர்ந்து நமக்கு நவோதயா பள்ளிகள் குறித்த அந்த கேள்வியுமே இருக்கு. 3 வாரங்கள்ல நீங்க பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்தில் முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்ட்டு. நவோதயா பள்ளி வேணான்னு 2017 எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு அது. சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி அரசு வேணான்னு சொல்லிச்சு. அதுதான் எங்களுடைய கொள்கையும். ஸ்ரீமான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்போ நவோதயா பள்ளிகள்னு எடுத்துக்கிட்டாலே இலவச கல்வி அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 27 மாநிலங்கள்லையும் நவோதயா பள்ளிகள் இயங்கிட்டு தான் இருக்கு. தமிழகம் மட்டும் ஏன் அதை நம்ம இவ்வளவு தீவிரமா எதிர்க்கிறோம்? உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி அது. மகாதேவன் ஐயா, மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் ஐயா தான் அதை கேட்டிருக்காங்க. இந்தி திணிக்கப்படுகிறதுன்னு. அவர் நல்ல பதில் சொல்லியிருக்காரு. தமிழர்கள் இந்தி திணிக்கிறதா எதிர்க்கிறாங்க, இந்தி படிக்கிறதை எதிர்க்கல. அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. திணிப்பை தான் எதிர்க்கிறோம், படிப்பது எதிர்க்கவில்லை. நவோதயா பள்ளிகள் எப்படின்னா ராஜீவ்காந்தி ஆரம்பிச்சது. அது ஒன்றிய அரசு கேட்காமலே ஒரு பொருளை மாநில மக்களுக்கு தருகிறதுன்னு சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. அதுல லாபம் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு அதுல ஒரு வித லாபம் இருக்க தானே செய்யும். என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திர வித்யாலய பள்ளிக்கூடங்கள் இருக்கு? எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள்? முதல்ல அதை சரி பண்ணுங்க. எத்தனை அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசின் பள்ளிக்கூடங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கு? எத்தனை பேருக்கு அதில் இடம் கிடைக்கிறது?
அந்த நிர்வாக கோளாறை சரி பண்ணுங்க. ம். ஒரு வடநாட்டுக்காரை கொண்டு வந்து இங்கே எச்சமாக போட்டிருக்கீங்க, என்ன நடக்கும்? ஆக நவோதயா பள்ளி என்பது கொள்கை சார்ந்து ஒரு பாலிசி மேட்டர். அது ஓகே. இதனால் எங்களுக்கு பாதிப்பு, ம். எங்கள் மொழிக்கோ கலாச்சாரத்துக்கோ. முதல்ல என்ன சொல்லுவீங்க? ஜியோ சிம் கொடுத்தாங்க. ம். முதல்ல டேட்டா என்ன சொன்னாங்க? ஃபுல்லா ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதம் பொறுத்து என்ன சொன்னாங்க? பேக்கேஜ் சொன்னாங்க. அதுதான் நவோதயா அவ்வளோதான். அவங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க ஹிந்தியை வந்து கட்டாயமாக்க மாட்டோம், அது வந்து மும்மொழி 3வது மொழியாக ஹிந்தி கிடையாது, உங்களுக்கு விருப்பமான எந்த மொழியை வேணா நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு. அது இப்பயும் நடைமுறையில் இருக்கே. பிரெஞ்சு படிக்கிறது இல்லையா தமிழ்நாட்டில்? சமஸ்கிருதம் படிக்கிறது இல்லையா? ஹிந்தி எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க? யார் வேணாம் நான் சொல்கிறோம். நீ ஏதோ புதுசாக கொண்டு வர மாதிரில கொண்டு வரீங்க. அதான் இப்போ இங்க இருக்கு, அப்புறம் ஏன் அதை நம்ம வேணாம்னு சொல்லணும்? நம்ம வேணான்னு சொல்லவே இல்லையே. திமுக எதிர்க்குதே நவோதயா பள்ளிகளை. சார் அந்த பள்ளி அதான் முதல்ல சொன்னல, அது குழந்தைக்கு ஆசை காட்டுற மாதிரி. ஓகே. ஜியோ சிம் கதை தான் அது. நாளைக்கு அரசாங்கம் அப்படியே கொள்கையை மாத்துது, அந்த பள்ளி அதை நடைமுறைப்படுத்தியே என்ன ஆகணும்? கட்டாயமாக்குறது. நாளைக்கு அரசாங்கம் ஒரு பாலிசி மேட்டர், டெல்லி அரசாங்கம் பாலிசி மேட்டர் எடுக்குது, அது உடனே அந்த பள்ளி என்ன பண்ணும்? நடைமுறைப்படுத்தும். உள்ள குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கு, உதாரணத்துக்கு 2000 குழந்தைங்க படிக்குது தமிழ்நாட்டிலன்னா, அந்த பாலிசி எதிர்த்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலம். நம்ம எல்லாமே இஃப் போட்டு தானே சொல்றோம். ஒருவேளை சரி நடந்திருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு, நிறைய உதாரணங்கள். அதான் சொன்னல, ஒன்றிய அரசு வழியை வந்து ஒரு பொருள் தருதுனாலே சந்தேகமா இருக்கு, அது ஆய்வுக்கு உட்பட்டது, சந்தேகத்துக்கு உட்பட்டது, டெஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். அப்படிதான். கண்டிப்பா இந்த விவகாரத்துல விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, அடுத்து என்னென்ன நடக்க போகுது? இன்னொரு எல்லாமே தனியார் மயமான்னு சொன்னீங்கல்ல, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கூடிய விரைவில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் தனியாருக்கு தாரை வார்த்தாலும், குறிப்பா அதானிக்கோ அம்பானிக்கோ தாரை வார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எதை வச்சு சொல்றீங்க சார்? இவங்களுடைய செயல்பாடெல்லாம் போற போக்குவரத்து அப்படிதான் இருக்கு. மின்சார கட்டணம் உயர்வு அப்படிங்கறது இல்லை, இவங்களாவே செயற்கையா ஒரு கரண்ட் கட்டை உருவாக்குறது, மக்களை வந்து கோவம் அடைய வைக்கிறது, மக்கள் ரோடுக்கு வந்து போராட வைக்கிறது, என்கிட்ட ஆளுங்க இல்லை, ஒயர் இல்லை, ஃபீஸ் இல்லை அப்படி வரவங்க கிட்டலாம் அதிகாரிங்க சொல்றது. கோடைக்காலம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே கூட்டம் போட்டு இது தேவை வந்து அந்த ஸ்டாக் வாங்கி வைங்கன்ட்டு அது தலைமையிலேருந்து தலைமைச் செயலகம் உத்தரவு போகும், சுற்றறிக்கை போகும். அந்த கொள்முதல் வாரியத்தில் மாவட்ட வாரியமாக வாங்கி வச்சுப்பாங்க, தேவைப்படுறப்ப வாங்கிடுவாங்க. இந்த வாட்டி என்ன தேவை பண்ணாங்க? எதுவுமே வாங்கலை. அவன் எந்த ஃபீஸை போய் சொல்லுவான்? எதுவுமே வாங்கி தரலான்னா அவன் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்குறான். இதுதான் பிரச்சனை. ஆக ஒரு செயற்கையாக ஒரு இதை உருவாக்குறாங்க. நாங்கள் வந்தால் டாஸ்மார்க் மூடுவோம்னு சொல்லிட்டு 700 மூடுறேன் நாங்கள் பட்டியல் தாங்கணும், தோன்னு நாங்கள் ஒன்றும் தரல. இப்போ ரெஸ்டோ பார் கொண்டு வருவேன்றாங்க. எல்லாம் ஒன்று தானே. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணி அவங்க குடிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு நம்ம நம்பால் பழமொழி சொல்லுவாங்க, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த கதை தான். திமுக ஆட்சியில் எங்களுக்கு வந்து எதுவும் இல்லை, கஜானா காலி ஆகிடுச்சு, நாங்கள் வந்து பொறுமையாக தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவும் பண்ணலன்னு அவங்க சொல்லலை, கஜானா காலி ஆகிடுச்சுன்றாங்க அவங்க. அதாவது இந்த 2026 தேர்தலுக்கு நடிகர் விஜய் அந்த தேர்தல் அறிக்கை, தன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு. எப்போ வெளியிடுறாருன்னா, தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தன்னுடைய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சொல்கிறார். 50 இவ்வளோ வருஷத்துல இவ்வளோ கடன் வாங்கியதற்கு, பொதுத்துறை நிறுவனம் கடன் இவ்வளோ, இபி கடன் இவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் கடன் இவ்வளோ, கூட்டுறவு கடன் இவ்வளோ பொருள் நம்ம மானியம் கொடுக்குறோம், இவ்வளோ வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது, இவ்வளோ வந்து நமக்கு சப்சிடி வந்துட்டுருக்கு, இவ்வளோ வந்து நமக்கு ஜிஎஸ்டி வந்துட்டுருக்கு, மொத்த கடன் நமக்கு 12 லட்சம் கோடி அப்படின்ட்டு சட்டசபையிலே சொல்கிறார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 4 நாள் கழிச்சு தான் நீங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறீங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? அந்த 4 நாளைக்கு முன்னாடி தங்கம் தான் எடுத்து சொன்னதை டிவியில் பார்க்கலையா? சரி, தங்கம் தானே எடுத்து சொன்னதை பார்த்தீங்களா இல்லையா? பாண்டு இவ்வளோ கடை இருக்கு, இபிக்கு இவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ, கார்பரேஷன் இவ்வளோ, அக்ரிகல்ச்சர் இவ்வளோ சொன்னோம்ல, பார்த்துருக்கணும்ல.
இல்லை கேட்டு இருக்கணும்ல, இல்லை உங்கள் தூக்கத்துலேருந்து எழுப்பாமையே ஒரு 2-3 பைத்தியங்க அந்த அறிக்கையை ரெடி பண்ணிச்சிங்கல்ல, அந்த பைத்தியங்களாவது அந்த அறிக்கையை பார்த்துருக்கணும்ல. பார்த்ததை பார்க்கவும் செய்யல, கேட்கவும் செய்யல, படிக்கவும் செய்யல, நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்க. இந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு நாங்கள் இப்படி பட்ஜெட்டில் சொல்லியிருந்தோம்னா நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் சொல்ற முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க சார், அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்கள் சொன்ன பிறகு தான்டா நீங்கள் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க அப்போ? நாங்கள் இவ்வளோ கடை இருக்குன்னு சொன்னோமே. இப்போ நாங்கள் வந்த பிறகு 2000 மாதம் 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிர் உரிமை தொகை, காலேஜ் பசங்களுக்கு, காலேஜ் மாணவ மாணவிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்தோம். எங்களுக்கு மட்டும் அமெரிக்கா ட்ரம்பா கொடுத்து அனுப்பிச்சாரு. இதே நிதி ஆதாரங்கள் தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி கோட்டையை விட்டு போகிறப்போ கடன் எவ்வளவு? 7 லட்சம் கோடி. எடப்பாடி பழனிசாமி 7 லட்சம் கோடி வச்சுட்டு போயிட்டாரு, நாங்கள் சொன்னதெல்லாம் தர முடியலன்னு இருந்தோமா? தங்கந்தன சொன்னது 10 லட்சம் கோடி, பொதுத்துறை கடன்லாம் சேர்ந்து 12 லட்சம் கோடின்னாரு. அது மாதிரி எடப்பாடி ஆட்சியில் பொதுத்துறை கடன்லாம் சேர்ந்து 7 லட்சம் கோடி. நாங்கள் அந்த மருத்துவம் ஐயோ இவ்வளோ கடங்குது, எடப்பாடி வச்சுட்டு போயிட்டாரு, ஜெயலலிதா வச்சுட்டு போயிட்டாங்க, நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம், ஆனால் எங்களுக்கு லேட்டாகவும் தரதுக்காக சொன்னோம். கொரோனாவை சமாளித்தோம், வெள்ளத்தை சமாளித்தோம், திட்டங்களையும் கொடுத்தோம், பழைய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தணும், சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாததையும் செஞ்சோம். நீங்கள் இப்போ வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. இவ்வளோ செஞ்சும் மக்கள் ஏற்றுக்கலையே. இது நடக்கக்கூடியதுதான். மக்கள் எப்பவும் சாதனைக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. சாதனைக்கு தான் ஓட்டு அப்படின்னா தமிழ்நாட்டின் 60 ஆண்டுகால முதலமைச்சராக கலைஞர் இருந்திருக்கணும். இந்தியாவில் கலைஞர் செய்த சாதனை போல் இந்தியாவில் எந்த கும்பனும் செய்ததை இனி செய்யவும் முடியாது. சாதனைக்கு தான் ஓட்டுன்னா கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கும். ஆனால் அரசியல் ஓட்டு என்பது கடைசி ஒரு வாரத்தின் தட்பவெப்பம், அரசியல் சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. கண்டிப்பாக சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.